அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது உலக பள்ளியில் 3ஆம் மூல வகுப்பு என்ற தலைப்பில் பகுதி 2 பார்க்க போகிறோம். அதாவது நம்ம போன வாட்டியை பார்த்தோம், 2 கோடி வருஷங்களுக்கு முன்பே பார்த்தோம். அந்த வகையில் அகன்ற நீண்ட பாதத்தின் நடுவாக அமைந்திருக்கும். அது அவர்கள் முன்னும் பின்னுமாக நடக்க உதவியாக இருந்தது. அத்துடன் அவர்கள் உச்சிக்கண் பார்வை பின்புறமாக இருந்ததால் அவர்கள் முன்னோக்கியும் பின்னோக்கியும் முதுகை திருப்பாமலேயே ஓடுவர். பச்சை இறைச்சி அவர்களுடைய உணவு. இம்மக்களுடைய உருவத்திற்கும் ஏற்றாற் போலவே அக்காலத்து விலங்கினங்களும் தாவர வகைகளும் அமைந்திருந்தனர். மனிதர் இப்போது முட்டையிடும் குஞ்சு பொரித்தனர். ஆண் பெண் பாகுபாடுகள் அக்காலம் வரை ஏற்படாமையால் அனைவருமே முட்டையிடுவர். இம்முறை இப்போது சில செடி கொடிகளுக்கும் சில கிருமி வகைகளும் காணப்படுகிறது. 1 கோடி வருஷங்களுக்கு முன், அதாவது மேற்சொன்ன நிலையில், அரை கோடி வருஷங்களாக, அதாவது 50 லட்சம் ஆண்டுகளுக்கு சிறிது சிறிதாக ஏற்பட்ட மாறுதல்களால் உலக நிலை அநேகமாக இன்றைய நிலை அடுத்து பிறப்பு முறையிலும் ஆரம்பத்தில் மிக தடித்திருந்த முட்டையோடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லியதாக இருந்தது. அதனால் வெகுங்காலம் சென்று வெடித்த மனித குஞ்சுகள் இப்போது சீக்கிரமாக வெளிவரையாயின. ஆண் பெண் என்ற முறையிலே இல்லாதிருந்த அக்குஞ்சுகள் அவற்றின் மூளையும் நரம்பு கூடும் உருப்பேற அர்த்தநாரியாக வெளிவந்தன. அதாவது ஆண் பெண் அங்கங்கள் இரண்டையும் அனைவருமே உடையவராய் இருந்தனர். அப்போது இருவரும் சேர்ந்து கலவி செய்து இருவருமே முட்டையிடுவர். பின் ஆண் பெண் அங்கங்கள் இரண்டில் ஓர் உறுப்பு கூடியும் மற்றொரு உறுப்பு குறைந்தும் தோன்றலாயின. அப்போது பெண் அங்கங்கள் கூடியிருப்பவர் மாத்திரமே முட்டையிடுவர். அதற்கு நெடுங்காலத்திற்கு பின் ஆண் பெண் தனித்தனியாகவே முட்டையிடுவது நின்று இக்காலம் போல குழந்தைகள் பிறக்கத் தொடங்கின. முட்டையோட்டின் மிச்சமே இன்று கன்னிக்குடமாக இருந்து வருகிறது. இந்த மிக மிக சாவதமான மாறுதல்கள் 50 லட்சம் ஆண்டுகளுக்கு சிறிது சிறிதாக ஏற்பட்டு இப்போது 1 கோடி வருஷங்களாக இன்றைய பிரசவ முறையில் நிலவி வருகிறது. இன்று மேற்சொன்ன அர்த்தநாரி முறையுள்ளவை நத்தைகள் மட்டுமே உள்ளன. இதற்குள் உச்சியிலிருந்த நெற்றிக்கண் 4 வட்டத்தில் ஒளியிழந்து மண்டை ஓட்டுக்குள் மறைந்துவிட்டது. அதாவது இப்போது அவை விதை போல் மூளைக்குள் பிட்யூட்ரி கிளாண்ட் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய நெற்றி சக்கரம் இதனுடைய இணைக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சார்ட்டில் போட்டிருப்போம், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 65 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு பசிபிக் மகா சமுத்திரத்தில் மூழ்கி கிடக்கும் நிலப்பரப்பு பண்டைய கிரேக்க மக்களாலும் இன்றைய பூகோள சாஸ்திரிகளாலும் லெமூரிய கண்டம் என்று அழைக்கப்பட்டு வந்தது. அதனால் அங்கு வாழ்ந்து வந்த மக்கள் லெமூரியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். சுமார் 65 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அவர்கள் 24 முதல் 27 அடி உயரமும் கரிய நிறமும் பயங்கர தோற்றமும் மிருக வாழ்வும் உடையவராக இருந்தனர். அப்போது உலக முன்னேற்றத்தை ஊக்கப்படுத்தவும் ஆன்ம வளர்ச்சியை துரிதப்படுத்தவும் உலகில் ஒரு மகத்தான நிகழ்ச்சி இறைவன் அருளால் நடைபெற்றது. அதாவது மத்திய ஆசியாவில் இன்று மணற்காடாவிருக்கும் கோபி பாலைவனம் அன்று பெரிய கடலாய் இருந்தது. அதன் மத்தியில் சுவேத தீபம் அல்லது சம்பளத்தீவு என்ற நிலப்பரப்பு நீர்வளம் நிலவளம் பொருந்தியதாக அழகு மிகுந்ததாக அமைந்திருந்தது. அவ்விடத்தில் 65 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தின காலத்தில் சுக்கிர மண்டலத்திலிருந்து சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரர் என்று 4 குமாரர்கள் அவருடைய துணைவர்களாக 30 உதவியாளர்களும் அக்னி ரதங்களில் சுபமுகூர்த்தத்தில் வந்து இறங்கினர். அவர்கள் சனற்குமாரர், அதாவது அவர்கள் சனற்குமாரர் குமார கடவுளின் அம்சமாவர். அன்றும் இன்றும் 16 வயது பிராயமாகவே இருந்து வருபவர். அவர் வருகையின் பயனாக அதுவரை கூட்டல் வாய்ப்பாடு வேகத்தில் நடந்து வந்த விகாச முறை அன்று முதல் பெருக்கல் வாய்ப்பாட்டு வேகத்தில் நடைபெற தொடங்கியது. அதாவது ஆண்மை முன்னேற்றம். 6+6+6 = 18 என்ற நடைமுறை போய் 6x6x6 = 216 என்ற வேகம் பெற்றது. பண்டு பல்லாயிர ஆண்டுகளுக்கு நடைபெற்ற வளர்ச்சி இவருடைய அருட்பொழிவால் இப்போது சில ஆண்டுகளுக்குள்ளாகவே உருப்பெற்றன. மனிதருக்கு இச்சையுடம்பும் தலைத்து மன உடம்பும் முளை வீசியது.
அன்ன உடம்புகளும் அவற்றிற்கேற்ப மாறுதல்கள் அடைந்தன. அவற்றின் உயரம் 4 வட்டத்தில் குறைந்து நிறமும் அண்ட கருப்பிலிருந்து ஆகாய நீலமாகிய பின்பு சாம்பல் வர்ணமாயிற்று. லெமூரிய மக்களும் அவர்கள் கண்டமும் இப்போது பெரும்பாலும் மறைந்துவிட்ட போதிலும் அக்காலத்தில் சிலை லெமூரிய கண்டத்தின் ஒரு பாகமாக, அதாவது ஈஸ்டர் ஐலாண்ட் தீவில் இன்றும் காணப்படுகிறது. அவற்றின் படங்கள் பல நூல்களில் நீங்கள் காணலாம். 60-70 அடி உயரத்தில் சிறு குன்றுகள் போன்ற கற்சிலைகள் எவ்வித அங்கு நகர்த்தி கொண்டு வரப்பட்டவன என்று இக்காலத்து யந்திர மேதாவிகளே அதிசயிக்கின்றனர். அவற்றின் நீட்டு போக்கான முகங்கள் தாடி நீண்டு ஏறு நெற்றியுடன் குதிரை முகம் போலிருந்தன. அவற்றின் சப்பை மூக்கும் தடித்த தொங்கும் உதடுகளும் இப்போது நீக்ரோ இனங்களுக்கு காணப்படுகின்றன. பெரும்பாலும் மக்கள் இந்த வகுப்பில் தேறி 4ஆம் வகுப்பிற்கு சென்றுவிடவே எஞ்சிய சிறு பகுதியினர் உடல் குறுகி நாகரிகம் குன்றி லெமூரிய இரத்த கலப்பை கொண்டு எதிரோப்பியர், நீக்ரோவியர், பிங்மிக்குள்ளராக இன்று பிறந்து வருகின்றனர். இந்த லெமூரிய மக்கள் உலகில் 3வது வகுப்பு ஆனவர். இவ்வகுப்பில் 3வது கிளைவைப்பு நடைபெறும் பொழுது சுக்கிர மண்டலத்திலிருந்து 4 குமரர்களும் மற்றொரு உலகத்திற்கு அதிகாரிகளாகவும் ஆசிரியர்களாகவும் வந்து சேர்ந்தனர். அன்று முதல் லெமூரிய வகுப்பினர் 4, 5, 6, 7 என கிளைகள் சுமார் 40 லட்சம் ஆண்டுகள் வரை பெருகி வாழ்ந்து வந்தன. அடுத்து 4வது வகுப்பை பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.